வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா சண்டே எபிசோட், சாட்டர்டே எபிசோட் ரெண்டுமே வந்து இந்த எபிசோட் ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு. சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிருச்சு. அதில் வந்துட்டு யார் எவிக்டட் அப்படின்ற விஷயங்கள் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ப்ரோமோ, மூணாவது ப்ரோமோலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டே வந்து சத்யாவை எவிக்ட் பண்ண போகிறாங்கன்ற விஷயங்கள், ஆனால் அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு அப்டேட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியை வந்துட்டு புழக்கிறாங்க. காரணம், ஜெஃப்ரியை புழக்கிறாங்க மீன்ஸ் ஜெஃப்ரிக்கு வந்துட்டு சின்ன ரோஸ்ட் தான், ஆனால் அவரை தேர்ந்தெடுக்கணும்னு மூணாவாக இருந்தாங்க பாருங்கள். டப்பா அருண், அதுக்கப்புறம் நம்மளுடைய சத்யா வந்து யாராலும் ரோஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு நீங்களே அதை கமெண்ட்ஸ் பண்ணோம். ஸோ அருணை போட்டு புழக்கிறாங்க. அருணை வந்து அந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்கில் ப்ராப்ளம், ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் அதுக்கும் வச்சு புழக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு ஒரு சின்ன இது போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்ரு நடந்திருக்கு. என்னென்னா முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரனுக்கு வந்துட்டு இந்த வாட்டி எப்படிப்பட்ட வீக்காக இருக்கும்? ஏன்னா போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு மேனேஜராகவும் வேறு மாதிரி பண்ணியிருந்தார், அதே மாதிரி லேபராகவும் செம்மையாக பண்ணியிருந்தார். ரெண்டு பக்கம் அவர் வந்துட்டு பண்ண விஷயங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த லேபரில் வந்துட்டு அவர் பண்ண விஷயங்கள், இந்த காலில் பண்ணது, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டதுனால பிக் பாஸ் வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார். அதை வச்சு தர்ஷிகா ஓவராக பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருக்கும்னு பார்த்தா அதுக்கு மாறாக இந்த முத்து ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி சரியான ஒரு கிளாப்ஸ் வந்திருக்கான். பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்திருக்கான். அந்த கிளாப்ஸ் வந்துட்டு ஒரு, அதாவது அவரோட கேமை வந்துட்டு மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாப்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு முத்துக்கு கிளாப்ஸ் வந்து. ஸோ அந்த விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து உண்மையான கிளாப்ஸா இல்லை வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அங்கேயே நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணை காமிச்சா வந்து கிளாப்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார், நான் அப்படி திரும்பி பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுங்கள், அவங்க குழம்பணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியும் தெரியல, ஆனால் சரியான ஒரு கிளாப்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னையோட ஷோ எபிசோட் வந்து வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்க போகுது. சரி, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.